கட்சி திமுகன்னு சொல்றாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீட் பரீட்சைக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பட்டன் எல்லாம் கழட்டிட்டு தான் பரீட்சைக்குள்ள வரணும்னு பொம்பளை பிள்ளைகளை சொல்றாங்க. பார்க்கிற போது அவ்வளவு கொதிப்பா இருக்கு. நீங்கள் நடத்துவது தேர்வு கிடையாது, அப்பட்டமான அயோக்கியத்தனம், மோசடி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்துச்சா நீட் வேண்டான்னு சொல்றதுக்கு? லெட்டர் பேடு கூட இருக்காது, அது ஒரு கட்சி. அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். வந்த உடனே உங்க அஜெண்டா என்னப்பா? திமுக ஒழிக்கணும். இந்த நல்லது செய்யறது, படிப்பை பத்தி, வேலை, அதெல்லாம் இல்லைங்க. திமுக ஒழிக்கணுங்க. சரி, ஒழிச்சுட்டு போ. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சாமரம் வீச போறோம்னு அர்த்தம். உங்க எல்லாருக்கும் என்ன நெருக்கடி இருக்கோ அதே நெருக்கடி தான் எனக்கு இருக்கு. மழைன்னு கையில எழுதி கொடுத்தீங்கன்னாவே சளி பிடிக்கிற ஆள்னாலாம் இவ்வளோ பெரிய மழையில உட்கார்ந்துருக்கேன்னா உங்களை விட எனக்கு சிக்கல் அதிகம். மழை மோசமானது தான், புயல் கொடூரமானது தான். இது எல்லாவற்றையும் விட இது எல்லாம் இயற்கை பேரிடர்கள். இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய செயற்கை பேரிடர் பாசிச பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். இந்த மழைக்கும் புயலுக்கும் பயந்து கொண்டு நாம் வீட்டில் இருந்தால் பிஜேபி அதனுடைய ஆக்டோபஸ் கரங்களை தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் கைவிரிக்க காத்திருக்கிறது. அதனுடைய பாசிச வேரை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுப்பதற்கு தினந்தோறும் இது போன்ற கூட்டங்கள் நடைபெற்றுதான் ஆக வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நான் சொல்ல நினைத்த 5 செய்திகளில் முதல் செய்தி, கண்ணு கெட்டிய தூரம் வரை பெற்றோர்கள் உட்கார்ந்திருக்கீங்க, தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கீங்க, என்னுடைய தந்தையின் வயதில் உட்கார்ந்திருக்கீங்க, அண்ணன்மாரெல்லாம் இருக்கீங்க. நீங்க தான் திமுக காரவங்க. உங்களுக்கு கலைஞரை பிடிக்கும், முதல்வரை பிடிக்கும், அண்ணன் உதயநிதியை பிடிக்கும். இதெல்லாம் ரெண்டாவது. அடிப்படையில் நீங்க எல்லாரும் பெத்தவங்க, அதுக்கு அடுத்து தானே கட்சிக்காரவங்க. அப்ப பெத்தவங்களா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியில் சொல்லுகிறேன், பெற்றோர்களுக்கு எல்லாத்த விட முதல் முக்கியம் என்னன்னா உங்க பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை இன்றைய தேதியில் சரியாக இன்னைக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எந்த அளவிற்கு அந்த பிள்ளைகளை மிகப்பெரிய உளவியல் தாக்குதலுக்கு ஆளாக்க முடியுமோ, எல்லா வேலையையும் நீட் என்ற தேர்வின் மூலமாக இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொல்றாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீட் பரீட்சைக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீட் பரீட்சைக்கும் மெட்டிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீட் பரீட்சைக்கும் மூக்குத்திக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இந்த பட்டன் போட்ட ஆடைகளை போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. வேணும்னா டிவியில போய் திரும்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா வரும். பட்டன் எல்லாம் கழட்டிட்டு தான் பரீட்சைக்குள்ள வரணும்னு பொம்பளை பிள்ளைகளை சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைங்க பிளேடை வச்சு என்னென்னமோ கையில கொடுக்குறாங்க, அதெல்லாம் வச்சு பட்டனை கழட்டிட்டு இருக்காங்க, அறுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு பார்த்த செய்தி பார்க்கிற போது அவ்வளவு கொதிப்பா இருக்கு. உங்க பட்டனுக்கும் நீட் பரீட்சைக்கு என்ன சம்பந்தம்? பெண்களுடைய காவலர் மாதிரி ஒன்றிய அரசு பேசுதில்ல, பிஜேபி பேசுறீங்கல்ல. பெண்களுடைய ஆடைகள் இருக்கக்கூடிய பட்டனை கழட்டணும், அவங்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா நீங்கள் நடத்துவது தேர்வு கிடையாது, அப்பட்டமான அயோக்கியத்தனம், மோசடி. நீட் என்பது தேர்வே கிடையாது, நீட் மோசடி தான். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்துச்சா நீட் வேண்டான்னு சொல்றதுக்கு? நீட்டை கொண்டு வந்து திணித்த பிஜேபியோடு இன்றைக்கு அவர்களெல்லாம் கூட்டணி சேருகிற போது ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்திய துணைக்கண்டத்தில் துணிச்சலோடு செல்லுகிறார், நீட்டை நாங்கள் ரத்து செய்தே ஆவோம். நீட்டுக்கு எதிராக எங்களுடைய பிரச்சாரம் தொடரும். பிள்ளைகளுடைய, தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய மருத்துவ கனவை சீரழிக்கக்கூடிய பாசிச பிஜேபியை நாங்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் தமிழ்நாட்டு முதல்வருக்கு மட்டும்தானே இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு மாநில அரசுக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்புனா அவங்களுக்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு இங்க இருக்கிற ஒரு ஆளுநர் என்ன பண்ணாருன்னா, சேர் போட்டு அதுக்கு மேல நீட் எதிர்ப்பு மசோதாவை வச்சு அவர் ஏறி உட்கார்ந்துகிட்டார். அனுப்பவே கிடையாது. அனுப்பலன உடனே கடந்த ஆட்சியில் நல்லா கேட்டுக்கங்க, அதிமுகவில் அடிமைகளாக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, ஏங்க நீங்க அனுப்பலன்னு கேட்கல. ஆனா இவருக்கு தெரியும் அந்த மசோதா திரும்ப வந்தது. அதையும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சொல்லாம ஏமாத்தினப்ப அதையெல்லாம் தாண்டி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முறை அல்ல 2 முறை நீட் எதிர்ப்பு மசோதாவை நாம் அனுப்பி இருக்கிறோம். அதை ஆளுநர் அனுப்ப மாட்டேன்னு சொன்னப்ப அழுத்தம் கொடுத்தோம்.
குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு போனுச்சு. குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் தர மறுத்து விட்டார். இப்ப நியாயமா தமிழ்நாட்டு மக்கள் நீட்டை எதிர்க்கக்கூடியவர்கள் உண்மையாகவே உங்களுக்கு பிரச்சனை, பிள்ளைகளுடைய மருத்துவ கனவு பாதிக்குதுன்னு சொன்னா நீங்கள் எந்த பக்கம் என்று போராட வேண்டும்? திமுக கூடயும் இந்தியா கூட்டணியோடையும் முற்போக்கு அமைப்புகளோடும் சேர்ந்து பாசிச பிஜேபியை, குடியரசுத் தலைவரை, மோடியுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடியவர்கள் தானே கேள்வி கேட்கணும். அதுதானே நியாயம். ஆனால் அந்த நியாய உணர்வற்று மீண்டும் நாம் திமுகவை கேள்வி கேட்கின்ற போது ஒரே ஒரு செய்தியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர்களுக்கு பிரச்சனை நீட் அல்ல, இவர்களுக்கு பிரச்சனை நம்ம புள்ள மருத்துவம் படிக்காம இல்ல, இவங்களுக்கு பிரச்சனை நீட்ல நடக்க பித்தலாட்டம் இல்ல, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மோடி அல்ல, பிஜேபி அல்ல, தமிழ்நாடு திமுக ஆட்சியின் கீழ் இருப்பதுதான். மூணாவது செய்தி, சரிம்மா நீட்டுன்னு சொல்ற, எங்க பிள்ளைங்கன்னு சொல்ற, எங்க பிள்ளை தான் டாக்டருக்கு படிக்கலையே, எங்ககிட்ட அதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கணும்லமா. உங்க எல்லா பிள்ளையும் டாக்டரா படிக்க போகுது இல்ல இல்லக்கா, சும்மா சொல்லுங்க. இல்ல, இப்ப எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசுறேன்னா, நேற்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஒரு உரை, இது மூணாவது செய்தி. ஆளுநரை எதிர்த்து அவர் நடத்திய சட்ட போராட்டத்தில் இந்தியாவிற்கே தீர்ப்பை வாங்கி கொடுத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மாநிலம், நாங்க எவ்வளவு பெரிய ஆளு. 140 கோடி மக்களுக்கு நீங்கள் பிரதமர். எங்களை விட பண பலம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு, எங்களை விட எம்பி உங்ககிட்ட அதிகமா இருக்காங்க, எங்களை விட பொருளாதாரம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு, எங்களை விட வேற வலிமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு. உங்ககிட்ட எது அதிகமாக இருந்தாலும் சரி, எங்கள் முதல்வரிடத்தில், தமிழ்நாட்டு மக்களிடத்தில் சுயமரியாதை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீ 2152 கோடி ரூபாயை கொடுக்கலனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இல்ல இல்ல, நீங்க இந்திய ஏத்துக்கிட்டா 5 கோடி தரோம், இந்திய ஏத்துக்கிட்டு தான் 10 கோடி வாங்கணும்னாலும் எங்களுக்கு தேவையில்லை, நானே அந்த 2000 கோடி ரூபாயை ஒதுக்குகிறேன் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கிறார். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கல்விதான் எங்களுக்கான ஆயுதம், கல்வி மட்டும்தான் எங்களுக்கான ஆயுதம். அந்த கல்வியை பறிப்பதற்கோ எங்களிடத்திலிருந்து பிடுங்குவதற்கோ மோடி அல்ல, மோடியின் தாத்தா ராஜகோபாலாச்சாரியார் வந்தபோதே விரட்டி எடுத்த மாநிலம் தமிழ்நாடு, தலைவர் தந்தை பெரியார். அதற்கு பிறகு ஒரு முதல்வர் துணிச்சலாக சொன்னார், கட்டை விரலோ தலையோ இந்நாளில் காணிக்கையாக எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். இறுதி செய்தி, அருமை தோழர்களே, திமுகவின் மீது யாரோ தூரத்தில் நிற்கிறவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், பின்னாடி நின்று யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் இருக்கலாம். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் புதுசு புதுசா வர்றவங்க போறவங்க யாரா வேணா இருக்கட்டும், லெட்டர் பேடு கூட இருக்காது, அது ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். வந்த உடனே உங்க அஜெண்டா என்னப்பா, திமுக ஒழிக்கணும், இந்த நல்லது செய்யறது, படிப்பை பத்தி, வேலை, அதெல்லாம் இல்லைங்க, திமுக ஒழிக்கணுங்க. சரி ஒழிச்சுட்டு போ. திமுகவை ஒழிப்பேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த அரசு கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை ஒழிக்க போகிறார்கள் அர்த்தம். இந்த அரசு கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தை ஒழிக்க நினைக்கிறார்கள் அர்த்தம். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சாமரம் வீச போறோம்னு அர்த்தம். இந்த எல்லா அர்த்தமும் புரிந்துதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், சட்டமன்றத்திற்குள் சொன்னார், எங்கள் ஆட்சி அப்படி ரொம்ப ஸ்மூத்தா போல. இன்னும் நான் சொல்றேனே, திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் ஒண்ணு நடக்கும், ஏதாவது பெருசா சாதிச்சிருப்பாங்க, ஒரு நாள் கூட அதை கொண்டாட முடியாது. அன்னைக்கு மதியமே அதை விட ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துட்டு வந்து எதிர்க்கட்சிகளும் பிஜேபி வாசல்ல நின்றுவாங்க. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி.